ஃபேஷியல் பண்ணிட்டு நம்ம பெடிக்யூர் பண்றோம்ல. ஷாப் எல்லாமே சுத்தி பாத்தீங்களா? உங்களுக்கு ஓகேங்களா? ஷாப் எல்லாமே ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷாப். கண்டிப்பா நான் இங்க தான் ஜாயின் பண்ணுவேன். நீங்க வந்துட்டு சர்வீஸ்லாம் பண்ணி காமிங்க. உங்ககிட்ட ட்ரையல் காமிங்க. உங்க பேரு? உங்க நேம் சந்தியா. ஃபுல்லா ப்ளூ ரே பண்ணுங்க. இல்ல ஒரு ஸ்டாண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே. ஓகேங்களாமா? ஓகே. சரி நெக்ஸ்ட் மசாஜ் பார்க்கலாமா? ஓகே. உள்ள வாங்க. இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. உங்க லெவல்? L3. L3யா? ஓகே ஓகே. இங்கே ஒர்க்குக்கு வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இப்போ வந்து பேசுகிறது நல்லா பேசுவாங்க. பட் உள்ளன்னு வந்துட்டிங்கன்னா கரெக்ட் டைமுக்குள்ளே வரணும், லேட்டாக தான் போகணும். மேனேஜர் டார்ச்சர் ரொம்ப இருக்கும். இவங்க ஏதாச்சும் நிறைய போனாலும் சரி எல்லாரும் பர்மிஷன் சொல்லுவாங்க. சார் வந்து கரெக்ட் டைம் கொடுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வீக் போட்டு சொல்லுவாங்க. போட மாட்டாங்க. சொன்னா வந்து பேசுவாங்க. வேலைக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா உங்க ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். நான் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே நான் போயிட்டு சொன்னது எதுவும் மேனேஜர் எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் போயிட்டு கால் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று ரீசன் சொல்லிட்டு போங்க. சரிங்களா? மேம் ட்ரையல் எல்லாம் பார்த்துட்டேன். நல்லா தான் பண்ணுறாங்க. எல்லாம் காமிச்சிட்டேன். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டேன். ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க? நான் போயிட்டு என்னன்ட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏங்க என்னாச்சு? இல்லை எனக்கு எமர்ஜென்சி கால் வந்திருக்கு. நான் போயிட்டு என்னன்ட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன். நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேம் சொல்லியிருந்தாங்களா எனக்கு ட்ரையல் வந்து கதையோடு? எஸ் நேம் மீடியா. இன்னிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க? ஆமாம். ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரிங்களா? எப்படிங்களா? இல்லை இந்த வீடு இங்கே பக்கத்தில் தான். சரி. ஸோ நம்ம டெய்லி வாங்குறப்ப இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவங்களுக்கு பார்லர் மட்டும் ஒன் சிட்டி காமிச்சிடுறீங்களா? இன்னிலேருந்து ஜாயின் பண்ணுறாங்க. நான் எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. நான் சிட்டி காமிக்கிறேன். அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். பில் மட்டும் வாங்கிட்டு அனுப்புறேன். சொல்லுங்கள். நான் சிட்டி காமிக்கிறேன். ஓகே. அவங்க வந்து சீனியர் ஸ்டாஃபர். ஓகே. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க ட்ரையல் எல்லாமே காமிச்சிட்டாங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் நீங்க பார்லர் மட்டும் சுத்தி காமிங்க. இன்னையில இருந்து அவங்க ஜாயின் பண்றாங்க. ஓகே. இவங்க காமிப்பாங்க. இது ஒரு ஃபேஷியல் ரூம். இது ப்ராடக்ட் எல்லாம் வச்சாங்க. ஓகே. அது பெடிக்யூர் செக்ஷன் இருக்கு. ஹேர் வாஷ் செக்ஷன். இங்க டவல்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே இங்க இருக்கு. பவுல் எக்ஸஸ் எல்லாம். இது இன்னொரு ஃபேஷியல் ரூம். இங்க பெடிக்யூர் வித் ஃபேஷியல் அட்டாச்டா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வேக்சிங் இருக்கு. வேக்சிங் பண்ணிக்கலாம், ஃபேஷியலும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு பிரான்ச் சொல்லுங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்க. என்ன ரீசன்? நியர்பை வீடாக இருக்கிறனால சரி இங்கே பக்கத்துலேயே பார்க்கலாம். சரி சரி ஓகே ஓகே. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சனலாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். இங்கே வந்து வேலைக்கு வர்றது ஓகே. பட் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லை பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா டைமுக்கு வரணும். ஆனால் கிளைண்ட் இருந்தால் நைட்டு லேட் நைட் ஆனாலுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் போகணும். சாரு அதுக்கு மேலே ஸ்ட்ரிக்ட் பயங்கரமா இருப்பாரு. சீசன் டைம்ல லீவே நம்மளுக்கு கிடைக்காது. லீவ் இல்லாம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதை யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச பார்லர் வேணா இருக்கு. நான் நம்பர் வேணா சொல்றேன். நீங்க வேணா அங்க வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகே ஓகே. நீங்க வேணா சொல்லுங்க. நான் நம்பர் தரேன். நீங்க வேணா அங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அது இல்லாம நம்ம இப்ப பேசினது பர்சனலா வச்சுக்கோங்க. வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஃபுல்லா பார்லர் எல்லாமே பாத்தீங்களா? உங்களுக்கு ஓகேயா? ஓகே சரி ஓகே சார். போய் உட்காருங்க. வேற ஏதாவது ஒர்க் இது வந்தா அப்படியே சர்வீஸ் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓகே கொஞ்சம் நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷம் அங்கே ஒர்க் பண்றீங்க? நான் 6 years இருக்கேன். 6 years ஒர்க் பண்றீங்களா? ஓகே. உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து இவ்வளோ இங்கே உள்ள ஸ்ட்ரகிள் எதுக்கு நீங்கள் 6 years எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே வேறு ஒர்க் பார்த்துருக்கலாம்ல? இல்லை நீங்கள் சொன்னனால கேட்குறேன். இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதனால் கேட்குறேன். இவ்வளோ விஷயம் இங்கே இருக்கும் போது நீங்கள் 6 years ரன் பண்ணுறேன்னு சொல்லும் போது தான் கேட்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் இதோட நிறைய சர்வீஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாம் என்ன நடக்கும் தெரியும். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னனால உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நான் இங்கே தான் இப்போ இனிமேல் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தவங்க ஸ்டாஃப் சொல்றதை நம்பிட்டு போயிட்டாங்க. இதே செகண்ட் வந்தவங்க யோசிச்சு முடிவு எடுத்தாங்க. நீங்க இந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி முடிவு எடுத்திருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.